ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள். மீண்டும் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு போர் பதட்டம் உருவாகி வருவதால் எந்த ஒரு நேரமும் எதுவும் நடக்கக்கூடும் என்ற ஒரு பரபரப்பு தான் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது நேற்று இருந்த நிலைமை ஒரு வானிலை மாற்றம் போல சடுதியாக மாறிவிட்டது. இது நாளை புயலாகலாம், சூறாவளியாகலாம், அல்லது எது நடக்குமோ என்று தெரியாத குழப்பமாக மப்பும் மந்தாரமுமாகவே தொடரவும் கூடும். அந்த அளவுக்கு எதையும் உறுதியாக கூற முடியாத ஒரு நிலைமையே இப்போது இருக்கிறது. நேற்று ஈரான் அனைத்து வர்த்தக கப்பல்களுக்கும் ஹோமூஸ் நீரிணையை திறந்ததை தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்திருந்த ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அகார்ஷி, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலில் இருக்கும் வரை ஹோமூஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டே இருக்கும் என்று பதிவிட்டிருந்தார். உடனே முந்திக் கொண்ட ட்ரம்ப், உலகத்துக்கு எதிரான ஆயுதமாக ஹோமூஸ் நீரிணையை ஈரான் ஒருபோதும் பயன்படுத்தப் போவதில்லை என்று உறுதியளித்திருப்பதாக தெரிவித்திருந்தார். அதேவேளை ஈரானின் துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவினுடைய முற்றுகை தொடரும் என்றும், ஈரான் ஹோமூஸ் மீதான கட்டுப்பாட்டை தளர்த்தி திறந்துவிட்டதற்காக தம்மால் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை நீக்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தார். அமெரிக்க ஈரான் இருவார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் பாகிஸ்தான் முயற்சியால் நிறைவேற்றப்பட்ட போது லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், போர் நிறுத்த நிபந்தனைகளில் அதுவும் ஒன்று என்றும் ஈரான் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்தது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முதலில் மறுத்தன. போர் நிறுத்தத்தில் இஸ்ரேல் லெபனான் விவகாரமே கிடையாது என்று சொல்லியது அந்த இரண்டு நாடுகள். இதேவேளை பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உடனே அறிக்கை விட்டிருந்தார். ஈரான் அமெரிக்க போர் நிறுத்த உடன்பாட்டில் லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நிறுத்தமும் அடங்கி இருப்பதாக வெகு அழுத்தமாக சொன்னார் ஷெபாஸ் ஷெரீப். ஆனால் இஸ்ரேலோ முன்னெப்போதும் இல்லாதவாறு லெபனான் மீது குண்டுகளை வீசி வழக்கம் போல நூற்றுக்கணக்கானோரை கொன்று ரசித்தது. இதனால் இஸ்ரேல் மீது உலக நாடுகளினுடைய கண்டனங்கள் பாய்ந்தன. இத்தாலி இஸ்ரேலுடனான 20 ஆண்டுகால பாதுகாப்பு உடன்படிக்கையை ரத்து செய்தது. ஸ்பெயின் தூதரக தொடர்புகளை துண்டித்துக் கொண்டது. இப்படி ஐரோப்பா முழுக்க 18ஆம் நூற்றாண்டுகளில் இருந்த யூத வெறுப்பு அலை போல இஸ்ரேல் வெறுப்பு அலை ஒன்று ஏற்பட்டது. ஆக மொத்தத்தில் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா தரகர் வேலை செய்ய லெபனான் ஆட்சிப்பீடத்துடன் ஒரு சந்திப்பை வாஷிங்டனில் நடத்தியது இஸ்ரேல். இதன் விளைவாக 10 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்தானது. இதேவேளை ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் இனி ஒருபோதும் இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தாது என்றும், இதுவரை நடந்ததெல்லாம் போதும் என்றும் ஒரு பதிவு போட்டிருந்தார். இது இஸ்ரேலிய ஆட்சி பீடத்துக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. அதேவேளை நெத்தன்யாகு லெபனானுடன் சமாதானம் செய்து கொள்ள போய் இஸ்ரேலை காட்டிக் கொடுத்து விட்டார் என்று இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஏர் லஃபீட் விளாசியிருந்தார். பாருங்கள், ஹிஸ்புல்லா ஆயுத குழுவை அழிக்கிறேன் என்று இத்தனை ஆயிரம் பேர்களை கொன்ற பிறகு குழந்தைகளும் பெண்களும் சிறுவர்களும் முதியவர்களுமாக பல ஆயிரக்கணக்கானோரை கொன்று குவித்துவிட்டு சர்வதேசத்தில் தனிமைப்பட்டு கொண்டிருந்த அபாயம் காரணமாக வேண்டா வெறுப்பாக போர் நிறுத்தத்துக்கு வந்த நெத்தன்யாகுவையே கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை விடுக்கிறார் என்றால், அவர் ஒன்று நம்மொரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரியான அனைத்தையும் எதிர்க்கும் ஒரு கேரக்டராக இருக்க வேண்டும், அல்லது நெத்தன்யாகுவை போலவே ஒரு கல் நெஞ்சுக்காரனாக இருக்க வேண்டும். எது எப்படியோ இஸ்ரேல் லெபனானுடன் போர் நிறுத்தத்தை அறிவித்தது. இதனால் தான் ஈரானும் ஹோமூஸை திறக்க ஒப்புக்கொண்டது. தான் நல்லெண்ண அடிப்படையில் ஹோமூஸை திறந்த போதிலும் அமெரிக்கா வழக்கமான அதிகார தோரணையில் நின்று கொண்டு சற்றும் இறங்கி வராமல் ஈரான் நீட்டிய நேசக்கரத்தை தட்டிவிட்டது என்று காரணம் காட்டிய ஈரான் மீண்டும் ஹோமூஸை இப்போது மூடிவிட்டது. இங்கே இன்னொரு கோணத்தையும் நாம் ஆராய வேண்டும். ஈரான் ஒரு சாமர்த்திய ஆட்டத்தை ஆடி பார்த்திருக்கிறது என்பதுதான் அது. ஈரான் ஹோமூஸை திறந்து விட்டதும் அங்கே ஈரான் துறைமுகங்களை முற்றுகை செய்து கொண்டிருக்கும் 10,000 அமெரிக்க வீரர்களின் வகைபாகம் அர்த்தமற்று போய்விடுகிறது. ஒரே ஒரு அறிவிப்பால் உலக நாடுகளின் தலைவர்களிடமிருந்து வரும் புகழ் வெளிச்சத்தில் நனைந்து கொண்டே உலகத்துக்கு இன்னொரு செய்தியையும் ஈரான் சூட்சுமமாக சொன்னது. சரி, நாம் ஹோமூஸையே திறந்து விட்டோம், இனி எதற்கு அமெரிக்கா எம்மை முற்றுகையிட வேண்டும் என்பதுதான் அது. ஆனால் இந்த ராஜதந்திர நகர்வை நன்கு புரிந்து கொண்டதால் தான் அமெரிக்கா யாரும் கேட்க முன்னரே நாம் ஈரானுடன் ஒப்பந்தம் ஒன்றுக்கு செல்லும் வரை ஈரானிய துறைமுக முற்றுகையை விட்டு நகரமாட்டோம் என்று அலறியது. இந்த அலறல் ஒன்றும் தற்செயல் அல்ல.
தன் மீது வைக்கப்பட்ட ஒரு பொறி என்று அதற்கு உடனே புரிந்துவிட்டது. இது எப்படியோ ஈரான் ஹோர்முஸை திரும்பவும் மூடியதை ட்ரம்ப் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வாயால் சுட்ட வடைகள் ஒவ்வொன்றாக அவரை பார்த்து இப்போது கேலி செய்கின்றன. இதனால் உச்சகட்ட கோபம் தலைக்கேறிய ட்ரம்ப் வழக்கம் போல வாய்க்கு அகப்பட்டதையெல்லாம் பேசினார். ஈரான் மேற்கொள்ளும் மிரட்டல்களுக்கு தான் பணியப் போவதில்லை என்று எகிறினார். இதேவேளை ஈரானுடன் தொடர்புடைய எண்ணெய் கப்பல்களை கைப்பற்ற அமெரிக்கா தயாராகி வருவதாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தெரிவித்திருக்கிறது. இதனால் பிராந்தியத்தில் மீண்டும் போர் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் தன்னுடைய தரைப்படைகளை எல்லாம் தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும் எந்த ஒரு தாக்குதலையும் எதிர்கொண்டு சமாளிக்க திராணியுடன் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இதேவேளை ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தமக்கு தரப்போகிறது என்றெல்லாம் பேசிய ட்ரம்பை படு காட்டமாக கேலி செய்திருந்தன ஈரானிய ஊடகங்கள். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது எமக்கு புனிதமான பொருள், நாம் அதை யாருக்கும் தரப்போவதில்லை, முடிந்தால் எடுத்து பார் என்கிறார் ஈரானின் சபாநாயகர். அந்த போனை ஆஃப் செய்துவிட்டு கொஞ்சம் ஓய்வெடுங்கள் ட்ரம்ப் என்று கேலி செய்கின்றன ஈரானிய தூதரகங்கள். நேற்று நாம் எந்த நேரத்திலும் அடுத்த கட்ட சமாதான பேச்சுவார்த்தைக்கான அறிவிப்பு வரலாம் என்று சொல்லியிருந்தோம். இன்று பார்த்தால் அடுத்த கட்ட யுத்த அறிவிப்பும் எகிரப்போகும் எண்ணெய் விலை அறிவிப்புமே வரும் போல தெரிகிறது. சற்றும் மனம் தளராமல் பாகிஸ்தானோ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்காக தன்னுடைய தலைநகரை அலங்காரம் செய்து கொண்டிருப்பதாக அல் ஜசீரா சொல்லுகிறது. என்ன நடக்கும்? மீண்டும் யுத்தம் வெடிக்குமா? பாகிஸ்தானில் சமாதான காற்று வீசுமா? நேற்று போல இன்று இல்லை, இன்று போல நாளை இல்லை, நாளை எல்லாம் மாறலாம். ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மீதான முற்றுகையை நீக்கவும் செய்யலாம். ஈரான் தன்னுடைய அணுச்செறிவாக்கத்தை அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாகவும் அறிவிக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.